குடியரசு அறிக்கை. சீமான் திருவி கலியாண சுந்தர முதலியார். சீமான் முதலியார் தனது நவசக்தியில் எனது நிலை என்ற தலைப்பிட்டு நமது குடியரசின் 29 கேள்விகள் கொண்ட கட்டுரைக்கு மறுப்பு எழுதுவது போல் எழுதியிருக்கிறார். அதற்கு எமது குடியரசிலும் எமது நிலை என்று தலைப்பிட்டு ஒரு கட்டுரை எழுத கருதி இவ்வாரம் குடியரசுக்கு எனது நிலை, சீமான் முதலியார் நிலை ஆகிய இருவர் நிலை முழுவதையும் விவரிக்க இடம் போதாது எனக் கருதி இவ்வாரத்திய குடியரசு 12 பக்கத்தை இதற்கென்றே 16 பக்கம் ஆக்கப்பட்டது. வெளிப்படுத்த முடியாத பல இடங்களிலிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் கடிதங்கள் வந்ததாலும் சீமான் முதலியார் அவர்களுக்கும் எனக்கும் பொதுவான நண்பர்கள் சிலர் நேரில் வந்து 144 தடை உத்தரவு போட்டதாலும் கருதியபடி நடக்க முடியவில்லை. ஆனாலும் சீமான் முதலியாரின் மறுப்பில் காணும் விஷயங்களை சுமார் 30 கூறுகளாய் பிரித்திருந்தாலும் 2 மாத்திரம் பொதுஜனங்களுக்கு விளக்க நண்பர்களின் அனுமதி பெற்று ஓர் சிறு குறிப்பை எழுதி முடித்து விடுகிறேன். சீமான் முதலியார் மறுப்பில் காணும் முக்கிய விஷயங்களில் சில கீழே விவரிக்கிறேன். 1. வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரித்து சீமான் முதலியார் எங்கும் பேசவில்லை எழுதவில்லை என்பது. 2. சீமான் கிருஷ்ணசாமி பாவலர் சீமான் ராமநாதன் பிரேரேபனைக்கு 190 பேர் பிராமணரல்லாதாராய் இருக்க வேண்டுமென்று ஒரு துண்டு ஒட்ட வைத்தார் என்பது. 3. சீமான் ராமநாதனின் தீர்மானம் விஷயாலோசனை சபையில் தோற்றுப்போய்விட்டதால் மகாநாட்டில் வலியுறுத்தப் போவதாக அறிவித்ததை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது. 4. மகாநாட்டில் முதல் தீர்மானம் விவாதத்திலிருந்த காலத்தில் 25 பிரதிநிதிகள் கையெழுத்து கேட்டதாகச் சொல்லுவது. 5. சீமான் நாயக்கர் காங்கிரசோடு சுயராஜ்ய கட்சி கலந்துவிடுவதற்கு சம்மதிக்காமல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எப்படி கேட்கலாம் என்று கருதி வகுப்புவாரி தீர்மானத்தை ஒழுங்கு தவறு என்று நிராகரித்ததாகச் சொல்வதும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை காங்கிரஸ் மகாநாட்டில் அனுமதிப்பது அனாவசியம் என்பது. பதில். 1. சென்னை மாகாண சங்கத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஓர் முக்கியமான கொள்கை என்பதும் அச்சங்கத்தின் முக்கியஸ்தராகவே ஸ்ரீமான் முதலியார் விளங்கினார் என்பதும் அச்சங்கத்தை ஆதரித்து முக்கிய பத்திரிகையான தேசபக்தனுக்கு ஸ்ரீமான் முதலியார் ஆசிரியராய் இருந்தார் என்பதும் அதற்குள் உலகம் மறந்திருக்காது. இந்நிலையில் இவர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை தான் ஆதரிக்கவில்லை என்று சொல்லுவது சரியா என்பதை வாசகர்களே கவனித்துக் கொள்ளட்டும். மற்றும் தேசபக்தன் பத்திரிகையின் பிரதிகளை ஸ்ரீமான் முதலியாரே சாவதானமாய் படித்துப் பார்க்கட்டும். 2. ஸ்ரீமான் பாவலர் ஸ்ரீமான் ராமநாதன் தீர்மானத்திற்கு ஒரு துண்டு ஒட்ட வைத்தார் என்று சொல்லுவது உண்மைக்கு விரோதமானது. ஸ்ரீமான் ராமநாதன் தீர்மானம் விஷயாலோசனை சபையில் தோற்றுப்போன பிறகுதான் ஸ்ரீமான் பாவலர் தன்னுடையதை பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார். இவர் பின்வாங்கிக் கொள்ள ஸ்ரீமான் முதலியார் அனுமதி கொடுத்தது ஒப்புக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூட நானும் ஸ்ரீமான் தண்டபாணி பிள்ளையும் விஷயாலோசனை கமிட்டியில் வாதாடியிருக்கிறோம். இவையெல்லாம் ஸ்ரீமான் முதலியார் ஞாபகமில்லாமற் சொல்லுகின்றார் என்று கூட சொல்ல மனம் வரவில்லை. உண்மைக்கு நேர்விரோதமாக பேசுகின்றார் என்பதுதான் எனது அபிப்பிராயம். 3 மற்றும் 4. ஸ்ரீமான் ராமநாதனின் விஷயாலோசனை கமிட்டியில் தோற்றுப்போன தீர்மானத்தை மகாநாட்டில் வலியுறுத்த அனுமதித்ததாகச் சொல்லுவது ரொம்பவும் சரி. ஆனால் அப்படி ஒப்புக்கொண்ட அவர் மகாநாட்டிற்கு வந்த பிறகு மேற்படி தீர்மானத்தை பிரேரேபிக்க 25 பிரதிநிதிகளின் கையெழுத்து வேண்டுமென்று சொன்னதை மாத்திரம் ஒப்புக்கொள்ளுகிறாரே தவிர அப்படிச் சொல்ல நேர்ந்த அவசியம் என்ன என்பதை அவர் சொல்லவில்லை. அல்லாமலும் முதல் தீர்மானம் மகாநாட்டில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் 25 கையெழுத்து கேட்டதாகச் சொல்வது மனதறிந்து சொல்லும் உண்மைக்கு மாறுபட்ட விஷயமாகும். முதல் தீர்மானத்தின் 2வது பாகம் பின்வாங்கிக் கொள்ளப்பட்டு முதல் பாகம் நிறைவேற்றப்பட்ட பின்பு நானும் ஸ்ரீமான் எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்காரும் பிராமணரல்லாதார் விஷயத்தைப் பற்றி தனியாக ஓரிடத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் இது சொல்லப்பட்டது என்பது உறுதி. ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் பக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கும்போதுதான் ஸ்ரீமான் ராமநாதன் என்னிடம் வந்து ஸ்ரீமான் முதலியார் திடீரென்று 25 பிரதிநிதிகள் கையெழுத்து கேட்கிறார் என்று சொன்னது. அதன் பிறகுதான் கையெழுத்து வாங்க ஏற்பாடு செய்து சுமார் 30 கையெழுத்து வாங்கிக் கொடுத்தது. அது சமயம் கல்பாத்தி தீர்மானம் விவாதத்தில் இருந்தது. இதற்கு வேண்டிய ருஜுக்களும் இருக்கின்றது. 5. காங்கிரசோடு சுயராஜ்ய கட்சி கலப்பதற்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்பதற்கும் என்ன சம்பந்தம்?
வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்பது சட்டசபை பிரவேசம் மாத்திரந்தானா? நமது நாட்டில் சட்டசபை ஸ்தாபனங்கள் தேர்தல்களில் ஒட்டுமொத்தம் 100 ஸ்தானங்கள் கூட இருக்காது. சட்டசபைகளின் மூலம் ஊதியம் பெறும் ஸ்தானம் 10 ஸ்தானங்கள் கூட இருக்காது. நான் கேட்கும் வகுப்புரிமை ஸ்தானங்கள் ஸ்தல ஸ்தாபனங்கள் உட்பட பொதுஜன ஊழியம், அரசியல் ஊதிய அதிகார பதவிகள் உட்பட காங்கிரஸ் முதலிய பொது ஸ்தாபனங்களின் ஆதிக்கங்கள் உட்பட ஆகிய இவைகளில் சுமார் லட்சக்கணக்கான ஸ்தானங்களுக்கு குறையாமல் உள்ள பதவிகளுக்கும் அதிகாரத்திற்கும் நான் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்பது. இவ்வளவு பொறுப்புள்ள உரிமைகளையும் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியார் வசம் ஒப்படைத்திருக்கிறதா? ஸ்தல ஸ்தாபனம் முதலியவைகளை காங்கிரஸ்காரர்கள் கைப்பற்ற வேண்டுமென்று காஞ்சிபுரம் மகாநாடு தீர்மானித்திருக்கிறதே அல்லாமல் சுயராஜ்ய கட்சியார் கைப்பற்ற வேண்டுமென்று தீர்மானிக்கவில்லை. லக்னோ பேக்டும் சுயராஜ்ய கட்சி ஏற்பட்டதற்கு பிறகு கூட கல்கத்தா பேக்டும் காங்கிரஸ் மூலியமாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு வகுப்புரிமையும் காங்கிரஸ் மூலமாய் பிரேரேபிக்கப்பட்டதே அல்லாமல் சுயராஜ்ய கட்சியின் தயவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. காங்கிரஸ் சார்பாக கூட்டப்பட்ட இம்மகாநாடு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அனாவசியம் என்று தான் தள்ளிவிட்டேன் என்று ஸ்ரீமான் முதலியார் சொல்வதில் எவ்வளவு ஒழுங்கு இருக்கிறது என்பதை வாசகர்கள் கவனிப்பார்கள் என்று நினைக்கிறேன். இதே ஸ்ரீமான் முதலியார் அவர்கள் காஞ்சிபுரம் மகாநாட்டு தலைமை தனக்கு கிடைக்கும் முன்பாக தனது பத்திரிகையிலும் பல மேடைகளிலும் நமது நாட்டில் சுயராஜ்ய கட்சி ஒன்று தோன்றின பிறகுதான் வகுப்புச் சண்டைகளும் வகுப்பு பூசல்களும் வகுப்பு பிணக்குகளும் ஏற்பட்டதாக கை ஓய்வரும்படியும் வாய் ஓய்வரும்படியும் எழுதியும் பேசியும் வந்திருக்கிறார். அப்படியிருக்க சுயராஜ்ய கட்சியின் திட்டத்தை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டு நடத்தி வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை தானே பிரயத்தனப்பட்டு கொண்டுவரச் செய்ததாகவும் அதை ஸ்ரீமான் நாயக்கர் எதிர்த்ததால் வகுப்புரிமை கேட்பதற்கு அர்த்தமில்லை என்றும் ஸ்ரீமான் முதலியார் எழுதுவதற்கு என்ன அர்த்தமென்று விளங்கவில்லை. கல்பாத்தியில் தெருவில் நடக்காமைக்காக சர்க்கார் சமாதானத்தின் பெயரால் போடப்பட்டு 144 உத்தரவும் காஞ்சிபுரம் மகாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை பிரேரேபிக்கக் கூடாதென்று ஸ்ரீமான் திரு வி. கலியாணசுந்தர முதலியார் ஒழுங்கின் பெயரால் போட்டு 144 உத்தரவும் ஒரே சக்தியை அடிப்படையாக கொண்டது என்பதுதான் நமது முடிவு. அந்த சக்தி என்று நம் நாட்டை விட்டு ஒழியுமோ அன்றுதான் நமது நாட்டுக்கும் சமூகத்துக்கும் விடுதலையும் சுயமரியாதையும் உண்டாகும். மற்றபடி ஸ்ரீமான் முதலியார் அவர்கள் என்னைப் பற்றி எழுதியிருக்கும் பல விஷயங்கள் என்னையே பொறுத்திருப்பதால் நான் அவற்றிற்கு சாவதானமாக நண்பர்களின் விடை பெற்று பதிலெழுதுகிறேன். ஈ.வி.ரா. குடியரசு அறிக்கை டிசம்பர் 27, 1925.